ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் சில முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளின் முடிவுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. அந்த முக்கிய வேட்பாளர்கள், அவர்களது தொகுதியின் முடிவுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தார். இருப்பினும் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் கடந்த இரு தேர்தல்களை விட இந்த முறை மிகவும் குறைந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு 3,71,784 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடி 2019ஆம் ஆண்டு 4,79,505 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தார். ஆனால் இந்த முறை வெறும் 1,52,513 வாக்கு வித்தியாசத்திலேயே அவர் வென்றுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தான் போட்டியிட்ட ராய்பரேலி மற்றும் வயநாடு ஆகிய இரு தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளார். வயநாட்டில் 3,64,422 வாக்கு வித்தியாசத்தில் வென்ற அவர் ராய்பரேலியில் 3,89,341 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தார். அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியை காங்கிரசின் கிஷோரி லால் சர்மா வீழ்த்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தியை வென்ற ஸ்மிருதி இரானி இந்த முறை நேரு குடும்ப விசுவாசியிடம் தோல்வியடைந்துள்ளார். கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் கோபி வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் கேரளாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாஜக மக்களவை உறுப்பினர் என்ற பெருமையை சுரேஷ் கோபி பெற்றுள்ளார். ஹைதராபாத் தொகுதியில் அசாசுதீன் ஒவைசியிடம் பாஜகவின் மாதவி லதா தோல்வியடைந்தார். முன்னதாக மாதவி லதா மசூதியை நோக்கி அம்பு விடுவதைப் போல் சைகை செய்து சர்ச்சையில் சிக்கியிருந்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகாவின் ஹசன் தொகுதியில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஹசன் தொகுதி வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னரே பிரஜ்வல் ரேவண்ணா மீதான புகார் பூதாகரமாக வெடித்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தின் பஹராம்பூர் தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு தோல்வி கிட்டியுள்ளது. தொடர்ந்து 4 முறை அத்தொகுதியில் வென்றிருந்த அவர் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தானிடம் வெற்றியை பறிகொடுத்தார். காஷ்மீரில் பாரமுல்லா தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா சுயேட்சை வேட்பாளரும் உபா சட்டத்தின் கீழ் சிறையில் உள்ளவருமான அப்துல் ரஷீத் என்பவரிடம் தோல்வியடைந்துள்ளார். திகார் சிறையில் இருந்தபடி அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பது அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் காஷ்மீரின் மற்றொரு முன்னாள் முதல்வரான மெஹபூபா முஃப்தி தேசிய மாநாட்டு கட்சி வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். இவர்களை தவிர காங்கிரசின் சசி தரூர், திரிணாமுல் காங்கிரசின் மகுவா மொய்த்ரா உள்ளிட்டோர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரசின் கண்ணையா குமார், OS ஷர்மிளா ஆகியோர் தோல்வியை தழுவினர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.